கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே நம்மை யாவருமாய் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வருத்தத்தோடும் துக்கத்தோடும் அநேக விதமான கஷ்டத்தோடும் கண்ணீரோடு இருக்கிறோம். யார் நம்மை இளைப்பாறச் செய்ய முடியும் என்ற நிலையில் இருக்கு. ஐயோ, எனக்கு யாராவது ஒரு இளைப்பாறுதலான வார்த்தை சொன்னால் போதும் என்று நினைக்கிற உங்களை பார்த்து தேவன் என்று அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், அவர் உங்களுக்கு கூட இருந்து இளைப்பாற செய்வார் என்று வேதத்திலே வாசிக்கிறார். ஓசியா 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கப்படுகிறது. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், நமக்கு சகாயம் உண்டு. நாம் தேவனை மறந்திருக்கலாம். நம்மை சகாயம் செய்கிற தேவனை மறந்திருக்கலாம். நமக்கு கேடுண்டாக்கி கொள்கிற நம்முடைய காரியத்தினாலே நாம் அவரை மறந்திருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், இதோ உனக்கு நான் சகாயம் செய்வேன், நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று வேதத்திலே வாசிக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 9:9 இவ்விதமாய் கூறப்படுகிறது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நொறுக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமும் ஆனவர் என்று வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு தஞ்சமமாய் இருக்கிறார். தேவன் பக்கமாய் பாருங்கள், தேவன் உங்களுக்கு தஞ்சமாய் இருப்பார், உங்களுக்கு சகாயமாய் இருப்பார், உங்களுக்கு இளைப்பாறுதலாய் இருக்கிறார். நீரே தேவன் தாமே உங்கள் யாவருமாய் ஆசீர்வதிப்பாராக.